சென்னை சோழிங்கநல்லூரில் காற்றுடன் கூடிய மழை பெய்து வருவதால் ஓஎம்ஆர் சாலையில் வாகனங்கள் குறைவாகவே செல்கின்றன. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் வினோத் கண்ணனிடம் கேட்கலாம். வினோத் கண்ணன், அங்குள்ள நிலவரம். சிவரஞ்சனி மஞ்சள் புயல் காரணமாக நேற்று இரவு முதல் பல்வேறு பகுதிகளில் புறநகர் பகுதிகளான ஓஎம்ஆர், ஈசிஆர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழையும் மிதமான மழையும் பெய்து வருகின்றது. காற்றின் வேகமும் இந்த பகுதியில் அதிகமாக வீசி வருகின்றன. தற்போது காலையிலிருந்து லேசான மழையும் கனமழை பெய்து வந்த நிலையில் தற்போது மழை இங்கு அதிகமாக பெய்து வருகிறது. இதனால் ஓஎம்ஆர் சாலையில் பல்வேறு இடங்களில் மழைநீரானது தேங்கி நிற்கின்றன. தேங்கி நிற்கும் மழையில் கடந்து செல்வதில் வாகன ஓட்டிகளும் மக்களும் மிகவும் சிரமத்துக்குள்ளாகி வருகின்றனர். குறிப்பாக இந்த அதிக அளவு மழை பெய்து வரும் நிலையில் வாகனத்தில் இந்த சாலையில் தேங்கி நிற்கக்கூடிய மழைநீர் வெளியேறுவதற்கான வழி இல்லாமல் அதே இடத்தில் தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்துக்குள்ளாகின்றனர். இந்த மாநகராட்சி அதிகாரிகள் கொட்டும் மழையில் மழைநீரை வெளியேற்றுக்கான பணியில் ஈடுபட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வாகன ஓட்டிகள் முன்வைத்துள்ளனர். தொடர்ந்து இந்த மஞ்சள் புயல் தாமதமாக கரை கடக்கும் என்று தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. அதைத் தொடர்ந்து மழையானதும் தொடர்ந்து அதிகமாக பெய்து வருகின்றன. தொடர்ந்து இந்த ஓஎம்ஆர் சாலையில் சோழிங்கநல்லூர், துறைப்பாக்கம், செம்மஞ்சேரி, நாவலூர், பெருங்குடி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மழைநீர் குளம்பூர் சாலையில் தேங்கி நிற்கின்றன. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வினோத். புதுச்சேரி சின்ன காலாப்பட்டில் 60 மீட்டருக்கு கடல் நீர் உட்புகுந்துள்ளது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் இளவமுதனிடம் கேட்கலாம். இளவமுதன், நிலவரம். மோனிஷா, புயல் என்பது தாமதமானாலும் ஆனால் இந்த கடலோர பகுதியில் இருக்க மீனவர்களுக்கு அச்சம் என்பது அதிகரித்து தான் கொண்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால், நம்ம பார்க்கும் இடம் சின்ன காலாப்பட்டு பகுதி. இந்த பகுதி கடலை ஒட்டி இருப்பதனால் ஒவ்வொரு இயற்கை பேரிடர் நேரத்திலும் கடலுடைய சீற்றம் அதிகரித்து கடல் நீர் ஊருக்குள் புகும் அபாயம் இருக்கிறது. இதன் அடிப்படையில் தான் இந்த சின்ன காலாப்பட்டு பகுதி முழுவதும் கடல் அரிப்பை தடுப்பதற்கு கல் கொட்டப்பட்டுள்ளது. இது வீடுகளுக்கு கடல் நீர் புகவில்லை என்றாலும் படகுகள் நிறுத்தும் இடம் முழுமையாக கடல் நீரால் சூழ்ந்துள்ளது. இதனால் படகுகளை நிறுத்த முடியாமல் மீனவர்கள் படகுகளை ஏற்கனவே பாதுகாப்பான இடத்தில் வைக்கப்பட்டிருந்தாலும் இப்பொழுது 60 அடி நீளத்திற்கு கடல் நீர் உள்ளே வந்துள்ளதனால் அவர்களுக்கு படகுகளை கொண்டு செல்வதற்கான தனியார் விடுதிக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். அதே போல இந்த கடற்கரை பகுதியில் ஏராளமான தனியார் விடுதிகள் உள்ளன. பாதுகாப்பு கருதி இவை அனைத்தும் மூடப்பட்டுள்ளன. இதே போல இங்கிருந்த சுற்றுலா பயணிகள் அனைவரும் இங்கிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். இங்க இருக்கும் மீனவர்கள்ட்ட என்ன பாதிப்பு என்று கேட்போம். ஐயா, என்ன பாதிப்பு உங்களுக்கு ஏற்பட்டிருக்குது? வணக்கம் ஐயா. நம்ம ஊரில் 60 மீட்டர் டிஸ்டன்ஸ் அளவுக்கு மண் கோரி இருந்தது. படகுலாம் நிறுத்திருந்தான். இப்போ ஜஸ்ட் ஒரு 10 நாள்ல இவ்வளோ இந்த சம்பவங்கள்லாம் நடந்தது. ஏன்னா எங்களால் நாங்கள் தொழில் பண்ண முடியல. இப்போ எங்களுக்கு நீண்ட காலமாக கோரிக்கை என்னன்னாக்கா, கடலில் நீட்டாக கல் கொட்டி கொடுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் கோரிக்கை வச்சோம். இது வரைக்கும் அவங்க எந்த இதுன்னு சொல்ல, நாங்கள் சிஎம் கிட்ட போய் மந்திரி கிட்ட போய் கேட்டேன். அவங்க டெண்டர் விட்டாச்சு, இன்னும் இது அந்த பேர் வருமா, அதுக்கு கான்ட்ராக்ட் இன்னும் சரி வரல, அவங்க ஒர்க் அவுட் 15 நாள் சேர்ந்தா கொடுப்பான்னு சொல்லிட்டு 1 மாசம் என்ன சொன்னாங்க. இது வரைக்கும் அவங்க இப்போ உங்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கு? இப்ப எங்களுக்கு போட்டு நிறுத்தத்துக்கு இடம் இல்லாம சுத்தமா போய் வச்சு, இப்ப இந்த பில்டிங் உள்ள கண்டிஷன்ல ஒரு 5 லோடு கல் எடுத்து கொட்டினாங்க. அதான் ஸ்டாப் ஆகி இருக்கு. ஒரு நாளைக்கு 5 லோடு கொட்டுறாங்க, அதுவும் கொட்டல. கல்ல எப்படி கொட்டணும்? கடல் நோக்கி கொட்டணும். கடல் நோக்கி நீட்டா கொட்டணும். நீட்டா கொட்டி கொஞ்சம் வளைச்சு கொடுத்தாலே போது எங்களுக்கு மண்ணோடு தொழில் பண்றதுக்கு நல்லா இருக்கு எங்களுக்கு. நிச்சயமாக இந்த சின்ன காலாப்பட்டு பகுதியில் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருக்கின்றன. 100க்கும் மேற்பட்டோர் தங்களது படகுகளை வைத்து தொழில் செய்து வருகிறார்கள். இவர்களுக்கு நிரந்தர தீர்வாக கடல் நோக்கி தூண்டில் முள்வலை போல் கற்களை கொட்ட வேண்டும் என்றுதான் இவர்களது கோரிக்கையாக இருக்கிறது. மோனிஷா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி இளவமுதன்.